வணக்கம். உங்களோட உரையாடுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற முறை என்னை தேர்ந்தெடுத்தீங்க. கண்டிப்பாக நிறைய செஞ்சிருப்பேங்கிற திருப்தியோட நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன். இந்த முறையும் என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏற்காடுக்கு வாங்க. உங்களில் ஒருவனாக கண்டிப்பாக நான் உழைக்கிறேன். ஏலகிரி இசி மீட்டிங்கில் இந்த கார்பரேட் ஆக்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். இன்னைக்கு 11 மணிக்கு டிசிஐக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்லேருந்து. அதாவது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வகையில் முயற்சி பண்ணணுமோ அதுக்காக இன்னைக்கு டிசிஐக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு ஹைகோர்ட்லேருந்து. பிஜி சீட்டை பற்றி நான் பேசினப்ப நிறைய பேர் நான் பொய் சொல்கிறேன்னு சொன்னாங்க. 65% சீட்டு கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் கொடுக்கணும். நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது பிரைவேட் காலேஜ் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாம் அதுக்காக ஆர்டிஐ மூலமா ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த லெட்டருக்கு ஹெல்த் சர்வீஸ்லேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ரிப்ளை வந்துருச்சு. அதுக்கான காப்பி பாருங்கள். நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம அதுக்கு இன்னும் ஒரு சில இடத்துலேருந்துலாம் நமக்கு வரணும். பிரைவேட் டென்டல் காலேஜஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அதில் கேட்டிருக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கான அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்கிறேன். சென்ற வருடம் நம்ம கேரன் கன்சர்ன் ஃபேமிலி செக்யூரிட்டிஸ்க்கு நம்ம கொண்டு வந்தோம். அதில் 895 பேர் 895 மெம்பர்ஸ் ஆர் என்ரோல்டு இன் த ஸ்கீம். நமது நண்பர் நம்மை விட்டு பிரிந்த பின் அவர்தம் குடும்பத்திற்கு நாம் செய்யும் ஒரு பேர் உதவிதான் இந்த ஃபேமிலி செக்யூரிட்டி ஸ்கீம். டாக்டர் ஹரீஷ்னு ஒருத்தர் மெட்ராஸ்ல இறந்து போனாரு. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அவர் ஒரு ஐடியாவோட மீட்டிங் போகும்போது தான் இறந்தாரு. அந்த ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா, இவங்க ஒரே பையன். அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அந்த கஷ்டத்தில் கலந்துக்கிட்டோம். அந்த முகத்தை, அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. நம்மளோட உதவியா செஞ்ச பணம் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். ஏன்னா அவ்வளோ புவர் பேஷண்ட், புவர் ஃபேமிலி அவங்க. நான் பதவி ஏற்ற சில மாசத்திலேயே நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அரசியல் பிரமுகரோட தொந்தரவு, மன உளைச்சல், பண செலவு எல்லாம் ஏற்பட்டது. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நேராக போயிருந்தேன். போய் அதை கொஞ்சம் பஞ்சாயத்து தான் பண்ணணும் வைங்களேன். பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணணும். அப்போதான் யோசித்தோம் லீகல் செல்லை பற்றி. டாக்டர் ஜாக்பால்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் லீகல் செல் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இனிஷியேட் கொடுத்தாரு. அதை பற்றின அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 10-15 பேருக்கு மேலே பயன்பட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 டென்டிஸ்டை மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு லீகல் அட்வைசரா ஆக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு லா படிக்கணும். அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. பிற்காலத்தில் அது நம்ம அசோசியேஷனுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம மெம்பர்ஷிப் growth 1500 இருந்ததை 3500 கொண்டு வந்தேன். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது லோக்கல் பிரான்ச்சோட செக்ரட்டரிங்களுக்கு. அவங்கள டெய்லி காலையில தொந்தரவு பண்ணி அவங்களை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணதுனால தான் இவ்வளவு மெம்பர்ஷிப்பை கொண்டு வர முடிஞ்சுது. அதனாலதான் அது சாத்தியமானது. அடுத்தது பிஹெச்சியை பத்தி நம்ம பேசுறப்ப எனக்கு ஒரு சில இடர்பாடுகள்லாம் வந்தது பல பேர்கிட்ட. பிஹெச்சி வேகன்சியை ஃபில்அப் பண்றதுக்காக போன கவர்மெண்ட்லயும் சரி, இந்த கவர்மெண்ட்லயும் சரி அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா முயற்சி பண்றது வரைக்கும் என்னென்ன வகையில பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம், போராடுவோம், கண்டிப்பா வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில இருக்கிறேன். கண்டிப்பா வெற்றி பெற முடியும். நம்ம எல்லாருமா சேர்ந்து போராடும் போது வெற்றி பெற முடியும். 3500 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம கூடுறோம்னு சொன்னா கவர்மெண்டே நம்மளை திரும்பி பார்க்கும். நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வளரணும்னா மெம்பர்ஷிப் இன்னும் வேணும். அது உங்கள் கையில இருக்கு. இந்த முறையும் நீங்க ஏற்காடுக்கு எனக்கு ஓட்டு போடுவீங்கிற நம்பிக்கையில இருக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க. மெம்பர்ஷிப் பெனிஃபிட்டா, மெம்பர்ஸ் பெனிஃபிட்டா எந்தெந்த வகையில என்னால உழைக்க முடியுமோ அது உங்களுக்காக போராடுவேங்கிறத உறுதியா சொல்றேன். ஏற்காடுல மீட் பண்ணுவோம். வாங்க, என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு ஓட்டு போடுங்க. அடுத்த டேர்மும் நான் உங்களுடைய உழைக்க தயாரா இருக்கிறேன்.